ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர், என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், நான் இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் நீர் இருளில் ஒளியாய் திகழ்கின்றீர். நான் இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் நீர் இருளில் ஒளியாய் திகழ்கின்றீர். வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள் வேலை இறைவா. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர், என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 16. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னோடு வாழ்கிற தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம்மோடு வாழக்கூடிய தெய்வமாய் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மோடு தங்கி நம்முடைய பலவீனத்திலும் நம்முடைய துக்கங்களிலும் நம்முடைய கண்ணீர்களிலும் நம்முடைய பிரச்சனைகளிலும் பங்கு கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உலகத்தில் இன்னும் உலாவிக் கொண்டு இருக்கின்றார். அவர் பெயர்தான் நற்கருணை நாதர். இதோ நற்கருணையில் இருந்து உங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவோ மக்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் தவித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த அதிகாலையிலே ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் உணர்ந்து இருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எப்பொழுதும் அவர்கள் மூவொரு தெய்வமாய் நமக்குள் வந்து குடியிருக்க அவர்கள் சித்தமாய் இருக்கிறார்கள். எனவே ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேடி வந்து நமக்குள் தங்கி நம்மோடு குடியிருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமே என்றால் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். எனவே நீங்கள் கடவுளை காண வேண்டுமே என்றால், கடவுள் உங்களுக்குள் வந்து ஒரு கூடாரம் அமைத்து இருக்க வேண்டுமே என்றால், கடவுள் உங்களுக்குள் வாழ வேண்டுமே என்றால், அவர் தங்கக்கூடிய அந்த
ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ பெரிய பெரிய கோயில்களை நாம் பார்த்து இருக்கின்றோம். அவைகள் எல்லாம் கட்டப்பட்டவை மனிதனுடைய கரங்களினால் கட்டப்பட்ட பெரிய பெரிய கட்டிடங்களாய் இருக்கின்றன. அதற்குள் அந்த கட்டிடத்தினால் மகிமை வராது. அந்த கட்டிடத்தில் நற்கருணை பேழையை வைத்து ஆண்டவராகிய இயேசுவினுடைய வல்லமை அந்த இடத்தில் கடந்து வரக்கூடிய வேளையிலே அந்த இடம் முழுவதும் கடவுளுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகின்றது. அந்த காட்சியை தான் எசையா தீர்க்கதரிசி அந்த கோயிலின் மகத்தான தந்தை கடவுளுடைய காட்சியை கண்டார். எனவே அதே போல் நம்முடைய ஆலயம், நம்முடைய உடல் ஒரு ஆலயமாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே, ஆண்டவர் நமக்குள் வாழக்கூடிய வேளையிலே நாம் மகிமையாய் பிரகாசிக்க முடியும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதாம்? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு கொலைகள் நடக்கின்றன. பாருங்கள், ஒருவன் கத்தியை எடுத்தால் அவனுக்கும் சாவு அந்த கத்தியினால் தான் என்று ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல் எந்த ஒரு மனிதனும், எந்த மதத்தை சார்ந்தவனும், எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஒரு கொலையை செய்தால் உண்மையிலே அந்த இரத்த பலி அவன் மீதும் அவனுடைய குடும்பத்தின் மீதும் விழும். ஏனென்றால் கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த உடல், அந்த இருதயத்தை ஆண்டவர் கருத்தாய் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். என் மகள் அவளுடைய உள்ளத்தில் எதை சிந்திக்கின்றார், எதை பதித்து வைத்திருக்கின்றார், அவளுடைய இதயம் பிளவுபட்டு இருக்கின்றதா என்பதை ஆண்டவர் இந்த நேரத்தில் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கோயிலுக்குள் கடவுள் இருப்பதை நீங்கள் உணர்ந்து எப்பொழுதும் அவரோடு நீங்கள் பேச முடியும். அதை தான் இந்த தொடக்க காலத்தில் நம்முடைய திருச்சபை அழகாக சொல்லுகின்றது, மன வலிமை ஜெபம் என்று சொல்லி. எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரையோ நல்ல சிறிய ஜெபங்களையோ உள்ளத்தில் உச்சரிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து பாதுகாப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் கடவுள் சொல்லுகின்றார், நான் உன்னோடு வாழ்கின்றேன், உன்னுடைய குடும்பத்தோடு வாழுகின்றேன், உன்னுடைய பிள்ளைகளோடு வாழுகின்றேன், நீ வேலை செய்த இடத்தில் நான் வாழுகின்றேன், நீ எனக்காக எதை செய்தாய் என்று இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுளை நம்முடைய சொந்த தந்தையாக ஏற்றுக்கொண்டு, சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கக்கூடிய வேளையிலே வல்லமையாய் அவர் இறங்கி வருவார். அவர் வல்லமையாய் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார். நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் தருவார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். தந்தை கடவுளும் அவருடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள் வந்து குடிகொள்ளக்கூடிய வேளையிலே, உங்களுக்குள் வந்து அந்த கூடாரத்தை அமைத்து தங்கக்கூடிய வேளையிலே அவர்கள் எவ்வளவு ஒரு வல்லமையாய் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார்கள். இதை விட பெரிய பாக்கியம் நமக்கு தேவை இருக்கின்றதா? இதை விட நமக்கு சொத்தோ பொருளோ பணமோ தேவை இருக்கின்றதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை பிரிந்தால் மரத்தினால் தரிக்கப்பட்ட அந்த கிளைகளை போல் நாம் ஆகிவிடுகின்றோம். மரத்தில் தரிக்கப்பட்ட அந்த கிளைகள் வெயிலில் கிடக்கும், மலையில் கிடக்கும், அது அப்படியே மக்கி அழிந்து போகும். அதே போல் தான் ஆண்டவரை நம்பி வரக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் இருக்கின்றார், இன்னும் உயிரோடு இருக்கின்றார், இன்னும் செயலாற்றுகின்றார், அவர் எனக்குள் இருக்கின்றார். எனவே உள்ளத்தில் இருந்து இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி நான் எப்பொழுதும் வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பலன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்.
லேவியர் புத்தகம் 26வது அதிகாரம் 11-12 வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை, உங்கள் நடுவே நான் உலவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவேதான் அந்த உறைவிடத்தை நமது நடுவில் நிறுவுவதற்கு ஆண்டவர் பிரயாசப்படுகின்றார். அந்த காலத்திலே, தொடக்க காலத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த வேளையில் ஆண்டவர் அவரை தேடி வந்தார். ஏனென்றால் அவர் அவர்களுக்குள் கூடாரம் அமைத்து அமர்ந்திருந்தார். அவர்களோடு பேசுவதற்கு அவர் எப்பொழுதும் அவர்களிடம் கடந்து வருவாராம். ஆனால் அந்த பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை இழந்த வேளையிலே ஆண்டவர் அவரை நோக்கி கேட்கின்றார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. ஏனென்றால் கரைபடிந்த அந்த இதயத்தோடு ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாதபடி அந்த சகோதரன் போய் ஒளிந்து கொண்டார். எனவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவர் உங்களோடு கூட தங்குவதற்காக உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகளே மகனே, நான் இந்த நேரத்தில் உனது நடுவில் கூடாரம் அமைப்பதற்கு சித்தமாய் இருக்கின்றேன். நீ என்னோடு இருப்பதற்கு நீ சித்தமாய் இருக்கின்றாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். எனவே உங்களோடும் என்னோடும் வாழக்கூடிய அந்த கடவுள் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கிடைக்கின்றார். எனவே தான் திருவெளிப்பாடு 21:3 அந்த யோவானுடைய காட்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து சொல்லக்கூடிய வேளையிலே இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்று சொல்லி. ஆண்டவர் கட்டடங்களுக்குள் கடந்து வருவதில்லை, ஆண்டவர் பெரிய பெரிய பங்களாக்குள் கடந்து வருவதில்லை, பெரிய பெரிய கோயில்களை இடித்து கட்டிவிட்டு அதில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி போலியாக நாம் பிரசங்கம் வைப்பது தவறு. ஆண்டவருக்காக ஒரு கோயில் வேண்டும், மக்கள் கூடி வந்து ஜெபிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். ஆனாலும் பல கோடிகளை செலவழித்து பணங்களை பிரிப்பதற்காக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு அன்பார்ந்தவர்களே. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் முதலில் ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு அவருடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடவுளிடம் ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீரே எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கின்றீர், நீரே என்னோடு வல்லமையா இருந்து செயலாற்றுகின்றீர், உமது பலத்தையும் வல்லமையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். உங்களோடும் என்னோடும் வாழக்கூடிய கடவுள் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அதிகாலையில் நீர் எங்களோடு இருந்து உன்னோடு நான் இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. மனிதர்களோடு தங்குவதற்கு நீர் ஆசைப்பட்டு உமது ஒரே பேரான மகன் இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய மீறுதல்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய வேதனைகளுக்காகவும் எங்களுடைய கஷ்டங்களுக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையை அவருக்கு ஆண்டவரே தகன பலியாய் நீர் கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளாகிய இந்த மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, எனக்கு யார் ஆறுதல் தருவார்? என்னுடைய கணவரினால் எனக்கு ஆறுதல் இல்லை, என்னுடைய பிள்ளைகளினால் எனக்கு ஆறுதல் இல்லை, என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து போய் என்னை கேவலமாக பேசுகிறான், என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து போய் என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாளே, என்னுடைய பிள்ளைகள் எங்களை மதிக்காதபடி இருக்கிறார்களே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாகவும் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து அவர்களை தூய்மைப்படுத்தி தந்தை மகன் தூய் ஆவி மூவரும் அவர்களோடு கூடிக்கொண்டு எப்பொழுதும் நீர் தங்கக்கூடிய ஆலயம் என்பதை அவர்கள் அவருடைய உடலை அறிந்து நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே,
மற்றவர்களை குற்றப்படுத்தவும் மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த தீய செயல்களை இந்த நாளில் இவர்களிடம் இருந்து எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அநேக பேர் ஆண்டவரே மற்றவருடைய வார்த்தைகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேக பேர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த துன்பங்களும் ஆண்டவரே பிரச்சனைகளும் மனிதர்களால் வந்து இருக்கின்றன. எனவே அவர்களை நீ சந்திக்கும்படியாகவும் யார் யாரெல்லாம் எதிராக பேசுகிறார்களோ, அவதூறான வார்த்தைகளை பேசி பொய்யான வார்த்தைகளை பேசி மற்ற மக்களை அழித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஏமாற்றுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரும் அவர்களோடும் வாழ்கிறீர் என்பதை அவர்கள் உணரக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. தூய ஆவியின் பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து இந்த நேரத்திலும் எங்களோடு தங்க சித்தமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். அவர் உங்களோடும் என்னோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு இப்பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு தங்கி அவர் தங்கக்கூடிய ஆலயத்தை நீங்கள் புனிதமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவாராக. ஆமென்.